வணக்கம். ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலத்தில் இன்னைக்கு நாம் ஹார்ட் சம்பந்தமான இருதயம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நமக்கு இருதய சம்பந்தமான நோய் நமக்கு இன்ஹெரிட்டேட் பண்ணுமா, நம்ம பாரம்பரிய நோயில் வருமானு கேட்டால் வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயம் என்பது உங்களோட உணவு பழக்கத்துலேயும் உங்களோட வளர்ச்சியிலையும் இருக்குது. இருதயம் வளரல ஒரு பையனுக்கு இருதயத்தோட நோய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட வாழ்நாளில் அவன் ரொம்ப பயத்தோடு உருவாக்குறது, பயம், அவன் வாழ்க்கையில் நடக்கிற அந்த பதட்டம், ட்ரோமா, இதெல்லாம் அவனை இருதயத்தை பயமுறுத்த வைக்குது. அவன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதையே பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாருமே இந்த விஷயங்கள் வரும். இந்த விஷயங்கள் ரெண்டு விஷயத்தினால வரும். ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ்வாங்க, தைராய்டுன்றாங்க இல்லையா. ஹார்மோன் இம்பேலன்ஸ் தைராய்டு கிளாண்டை அதிகமாக வேலை செய்யறதுனால வர்றது. தைராய்டு எவ்வளோ எமோஷனலாக வருது, எதுக்கத்தாலும் சென்சிட்டிவாக இருக்குது. இதனாலனா நம்ம ஹார்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பாரம்பரியமாக வர நோயாக இருக்காது. இது நம்ம வாழ்நாளில் வர நோயாக இருக்கும். இதை தடுக்கிறதுக்கான உடற்பயிற்சியை நம்ம பிராணாயாமமும் இந்த உடற்பயிற்சியும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.